வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னல, வா போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆ போலாம்ப்பா. சீனோ, சொல்லுங்க மாமா. எங்க போற? வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்க. வெறுங்கைய வீசிட்டு போற? கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு போறியா? ஆ, அது மச்சான், அது கார்ல இருக்கு மச்சான், கார்ல இருக்கு. கார்ல இருக்கு. ஓ அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. சரிங்க மச்சான். சரிங்க மாமா. சின்ன சீக்கிரம் வா. வாங்க. என்னைக்கும் இல்லாத திருநாளா என் புருஷன் அவராவே வேலை செய்யறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் குடும்ப பொறுப்பு வந்துருச்சு பாத்தியா? மருமக வர போறா, இனிமே வேலை செஞ்சுதான் ஆகணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஏங்க, நான் தனாவையும் மாயாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமாங்க? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. என்னம்மா ஏதோ யோசனையா இருக்க? ஆ, உங்க அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எதுக்கும் பொய் சொன்னதே இல்ல தனா. இன்னைக்குதான் சொல்றேன். தங்கச்சி, இதெல்லாம் பொய் கணக்குல சேராதுமா. நம்ம சொல்ற பொய்யால ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த பொய்ய மெய்யின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேனா. என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய் தானேன்னு. நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க கிட்ட நம்ம எந்த காரணத்தை கொண்டு பொய் சொல்லக்கூடாதுல்ல. உண்மையை சொன்னா மொத்த காரியமும் கெட்டு போயிடுமே தங்கச்சி. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நேரம் வரும்போது நம்ம மச்சாங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அப்படி ஒரு நேரம் வருமானே தெரியலையேன்னு. நிச்சயம் வரும் பெரியம்மா. பெரியப்பாவே தனாவை பாராட்டுறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் அப்படி பாராட்டினா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்ல மாயா. மாமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. தனா பேட்மிண்டன் விளையாடுறதையும் அவர் நிச்சயமா ஏத்துப்பாரு அத்தை. தனா, நீ தைரியமா விளையாடு. சப்போர்ட்டுக்கு உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். பொதுவா எனக்கு பயமாலாம் இருக்காது மாமா. ஆனா இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ங்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச். திறமையான பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏய், நீயும் திறமையானவதான் தானா. எதுக்கும் பயப்படாம தைரியமா விளையாடு. உன்னால கண்டிப்பா அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியும். உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். சரிங்கம்மா. நீ ஆசைப்பட்ட சொந்தம் வாழ்நாள் முழுக்க உன் கூட இருக்கணுமா, இல்ல உன் புருஷ மரியாதை உனக்கு வேணுமா? இது எது முக்கியம்னு நீ தான் முடிவு பண்ணணும்.
சொல்லு தங்கச்சி. வழியில இருக்கிற கோயில்ல வண்டியை நிறுத்துங்க. ஏமா நாம கோயிலுக்கு போறோமா? ஆமாண்ணே, ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம்ல, அதுக்கு முன்னாடி சாமிய போய் கும்பிட்டுட்டு போலாமே. அதுவும் இல்லாம கோயிலுக்கு போறோம்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கோம். அது பொய்யா இல்லாம இருக்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கிரவுண்டுக்கு போலாம், சரியா? நாம சொன்னது முழுக்க பொய் இல்லைன்ற ஒரு மன திருப்தியாவது கிடைக்கும்ல. அதுவும் சரிதான். அப்போ நாம வழக்கமா போற கோயிலையே நிறுத்துறேன், சாமி கும்பிட்டு அப்படியே போயிடலாம். சரிண்ணே. சீனு, வேற ஏதாவது சாமி பாட்டு இருந்தா போடு. சாமி பாட்டா? அது எதுவும் இல்லையா அத்தை? கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் வேண்டாம் சீனு. சரிப்பா, அப்ப ஆஃப் பண்ணிருப்பா. சரி. தங்கச்சி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லண்ணே, நீங்க வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்தே உள்ள போலாம். சரிம்மா. சரி லிங்கம், நாளைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா பேசுறேன். வரேன். அட, ரகுராமோட குடும்பம் கோயிலுக்கு வந்திருக்காங்களே. அம்மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. எவ்வளோ? 100 ரூபாய். இந்தாம்மா. சாரு, பார்வதி, பத்மாவெல்லாம் காணோம். எதிர்கோஷிகள் மட்டும்தானே வருது. அப்போ இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டேன், வாங்க போலாம். வாங்க, வா. இந்த குடும்பத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே. தீர்காயுஷ்மான் பவ. வாங்க வாங்க ஜானகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அர்ச்சனைக்கு கொடு. கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? அம்பாள் பேருக்கே பண்ணிடுங்க. தொட்டு கொடுங்கம்மா. சக குடும்பானாம் சகல சௌபாகியம் சகல ஆரோக்கியம் தன சம்பத்து தனதான்யம் சக குடும்பானாம் சக ஆரோக்கியம். தனா, இப்ப நடக்க போற மேட்ச்ல நான் தான் ஜெயிக்கணும்னு நல்லா வேண்டிக்கோ. தங்கச்சி, எல்லாரோட வேண்டுதலும் அதானம்மா. அம்மா தாயே, எப்படியாவது தனா இந்த மேட்ச்ல வின் பண்ணிடணும். எந்த தடையும் வராம அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி தேவி நாராயணி நமோஸ்துதே. தீர்க்கசுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ. சககுடும்பானாம் சகல சௌபாகியம் பிராப்திரஸ்தோ. சீக்கிரம் மே விவாஹ பிராப்திரஸ்தோ. சககுடும்பானாம் சகல சௌபாகியம் ஆனந்தம் சௌகர்யம் இகபர சம்பத்தோ. தீர்காயுஷ்மான் பவ. லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்ய சம்பத்தோ பிராப்திரஸ்தோ.
கால் பண்றாரு. ஆ சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? இந்த கோயிலுக்கு ரகுராமோட குடும்பம் மட்டும் வந்திருக்கு, நீ அவங்களோட கோயிலுக்கு வரலையா? யார் கூடப்பா? அதான் சொல்றேனேம்மா, இந்த ரகுராமோட ஃபேமிலி, அவர் பொண்டாட்டி ஜானகி, அவர் பொண்ணு தனம், அப்புறம் நம்மளோட சம்மந்தி, அந்த பொண்ணு மாயா, நம்ம மாப்பிள்ள எல்லாரும் வந்திருக்காங்களே. உன்னையும் பார்வதியும் தான் காணோம். என்னப்பா சொல்றீங்க? தீனுவும் அவங்க அப்பாவும் அங்க வந்திருக்காங்களா? ஆ, அவங்க 3 பேரும் தான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வயக்காட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. இல்லையே, அவங்க எல்லாரும் ஒன்னா தானே எங்க கோயிலை சுத்திட்டு இருக்காங்க. அப்பா, அப்ப ஏதோ திருட்டு வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. எதை வச்சுமா சொல்ற? தனித்தனியா வேற வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல, அத வச்சுதான்ப்பா சொல்றேன். மடே, யோசிச்சு பார்த்தா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆ, அப்பா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவங்க அங்க என்ன பண்றாங்க, எங்கெங்க போறாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டே இருங்கப்பா. சரி, நான் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரிப்பா. வாங்க 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 வணக்கம், coach. வாங்க வாங்க வா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. தானா, நீ போய் ஜெர்சி போட்டு வா. அப்புறம் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நான் உட்கார வைக்கிறேன். சரி, ஓகே கோச். அம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்களாம் வாங்க போலாம். வாமா வா. மேட்சுக்கு நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை எல்லாரும் வர வேண்டியதாயிடுச்சு. அண்ட் தனாவோட அம்மாவும் உங்களோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி, அவங்க வரலன்னா நாங்க வந்திருக்கவே முடியாது. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த குடும்பம் இதெல்லாம் ஒத்துக்காதோ அந்த குடும்பத்துல இருந்து இத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது சாப்பிடுறீங்களா? அத நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க போய் தனாவை ரெடி பண்ற வேலையை பாருங்க. ஷியோர் ஷியோர், இப்போ வந்துடுறேன். ஏன்பா, கோச் ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? ஐயோ, உங்க வீட்ல என்ன நடக்குதோ தெரியலையே. தங்கச்சி, எதுவும் நடக்காது. யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா தான் தெரியும். நாங்க வயலுக்கு போயிருக்கிறதா தான் தெரியும். நாம திரும்பி போற வரைக்கும் யாரும் தேட மாட்டாங்க தங்கச்சி. இது முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரமே முடிஞ்சிரு பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம தனாதான் எப்படியாவது இதுல ஜெயிக்கணும். தங்கச்சி, ஜெயிக்க போறது நம்ம தனாதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி வாங்க போலாம். சரிம்மா தங்கச்சி, வாங்க போய் match பெரியம்மா. பார்க்கலாம், வாங்க. என்னது இது? ரகுராமோட வீட்டுக்கார் இங்க நிக்குது. சரி, உள்ள போய் பார்த்துருவோம். தனா, என்ன கோச்? இப்ப டைம் ஆயிடுச்சு, அங்க வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். எதை பத்தி கோச்? வேற எதை பத்தி நான் பேச போறேன் தானா? கேமை பத்தி தான். இது உன்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான மேட்ச். இதுல நீ ஃபோக்கஸ மிஸ் பண்ணாம கரெக்டா ஆடு. மிஸ் ஆகாது கோச். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பயம் என்னன்னா, இது வரைக்கும் நமக்கு எதிரா நின்னு விளையாடுறவங்களோட ஆட்டம்
நாம பார்த்த ஆட்டோங்கிறதுனால நம்மளால அவங்களோட ஆட்டம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு பதிலடியும் கொடுப்போம். ஆனா இப்போ நம்ம கூட விளையாட போறது எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல விளையாடின பிளேயர். அவங்க ஸ்ட்ரோக் எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அது தெரியணும்னு அவசியம் இல்லை தானா. இப்படி ஒரு பயம் உனக்குள்ள இருந்தாலே போதும், அதுலயே அவங்கள ஜெயிச்சிடலாம். நீ விளையாட போற ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எதிர்த்து விளையாட போறது ஈரோடு பிளேயர். அந்த பொண்ணு அப்படி ஒண்ணு நல்ல பிளேயர் இல்ல. உன்னால அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியும். அதுக்காக ரொம்ப கேர்லெஸ்ஸா விளையாடாத. வீக்கானவங்களோ இல்ல பலமானவங்களோ, உன்னோட நோக்கம் ஆரம்பத்துல இருந்தே அவங்கள தோக்கடிக்கிறதுல தான் இருக்கணும். உன்னோட ஆசை, உன்னோட கனவு, உன்னோட லட்சியத்துக்காக தான் நீ விளையாடணும். கண்டிப்பா கோச், அதுக்காக மட்டும் நான் விளையாட போகல. என் சித்தி ஒரு பேட்மிண்டன் பிளேயர். என் அம்மா ஏன் உருவத்துல அவங்க தங்கச்சிய பாக்குறாங்க. அவங்களுக்காக நான் விளையாட போறேன். நான் விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ண வீட்ல போய் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னோட சொந்தங்களுக்காக நான் விளையாட போறேன் கோச். என் அம்மாவுக்காக நான் விளையாட போறேன். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் அவரோட கனவை சந்தர்ப்ப சூழ்நிலையால அடைய முடியாம போய் அந்த ஆசைய, கனவை, லட்சியத்தை இன்னொருத்தர் மூலமா அடையறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்காகவும் நான் விளையாட போறேன். அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு கனவை தாண்டி இத்தனை கடமை இருக்கு. அதனால இந்த எல்லா மேட்சையும் கண்டிப்பா நான் விளையாடி வின் பண்ணுவேன் கோச். ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடு. ஓகே. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் தனா, நல்லா விளையாடு. நீதான் ஜெயிப்ப. போ போ, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. நீ விளையாடுற எல்லா மேட்ச்லயும் நீ ஜெயிச்சுட்டு வரணும். சரியா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த போட்டி துவங்க இருக்கிறது. இந்த போட்டி கோவைக்கும் ஈரோட்டிற்குமானது. கோவைக்காக தனலட்சுமியும் ஈரோட்டிற்காக செல்வியும் விளையாட இருக்கிறார்கள். தனலட்சுமியும் செல்வியும் கோர்ட்டுக்கு வரவும். பாரு, உன்னோட கவனம் கேம்ல மட்டும்தான் இருக்கணும். சரியா? சரிங்க கோச். போ. ஆல் தி பெஸ்ட். கம் ஆன் தானா, கம் ஆன் தானா. டாஸ் போட்டுடலாமாமா? போடலாம். ஹெட்டா டைலா? ஹெட். ஹெட் தான் விழுந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கோஸ் டு தனலட்சுமி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. நல்லா விளையாடுங்க. ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்க உங்க பிளேஸ்க்கு போங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும். ஆரம்பிங்க.
பாயிண்ட்ஸ் கோஸ் டு தனலட்சுமி. Come on, Dana, come on. உனக்கு தானே சந்தேகம்? நீ எங்க கூட வா. கோயில்ல இருக்காங்களா இல்ல விளையாடுற இடத்துல இருக்காங்களான்னு பார்க்க.